ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஜனவரி 1ஆம் தேதி வந்துருச்சு. உன்னோட வாழ்க்கை திடீர்னு மாறிடுமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. கடிகாரத்துல மணி 12 ஆகுது. உன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓடி போயிருமான்னு கேட்டா அதுவும் இல்ல. டிசம்பர் 31 அன்னைக்கு நீ உட்கார்ந்து அழுதுருப்ப. ஜனவரி 1ஆம் தேதி அது எல்லாமே காலையில எந்திரிக்கல கியூர் ஆயிருமான்னு கேட்டா அது ஒரு கேலண்டர் தேதி மட்டுமே தான் சொல்ல முடியுமே தவிர, உன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பழைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், உன்னோட ஹேபிட்ஸ், ரொம்ப முக்கியமா பயம், பலவீனம், அது மட்டும் இல்லாம உன்னோட லேசினஸ், ஓவரா எக்ஸ்கியூஸ் கேட்டிருப்ப பாத்தியா, அது எல்லாத்தையுமே நீ கடைபிடிச்சுக்கிட்டே தான் இருப்ப. ஜனவரி 1ஆம் தேதி ஒரு மேஜிக் இல்ல. இதெல்லாமே ஓவர் நைட்ல மாறுறக்கு மோட்டிவேஷன் இல்யூஷன் மட்டுமே தான். உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி நீ ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஜனவரி 2ஆம் தேதி நீ ஸ்டார்ட் பண்ண மாட்ட, ஜனவரி 10ஆம் தேதி நீ ஸ்டார்ட் பண்ண மாட்ட, அப்படியே போயிரும். டிசம்பர் வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நீ சேஞ்ச் ஆகணும்னா கேலண்டர் தேதிகள் தேவையில்லை. உனக்கு தேவை தைரியம் மட்டுமே தான். உனக்கு ரெசல்யூஷன் தேவையில்லை, டெசிஷன் மட்டும்தான் தேவை. இங்க நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுவாங்க. இந்த வருஷம் நான் மாறிடுவேன், இந்த வருஷம் நான் இதெல்லாம் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறது ஈஸியா தான் இருந்துட்டு இருக்கும். அதை ரியல் லைஃப்ல வாழ்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே கடைபிடிக்கணும் ரியல் லைஃப்ல. உன்னோட சக்சஸ் நோக்கி நீ ஓடணும்னா நீ சைலண்டாவும் கன்சிஸ்டன்டாவும் நீ உன்னோட வாழ்க்கையை நோக்கி மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கணும். இந்த உலகம் உன்னை பார்த்து கை தட்டும் நீ எதிர்பார்த்து காத்திருக்காத. உன்னோட ஃபியூச்சரை தேடி நீ ஓட ஆரம்பி. இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஒரு மேஜிக் இல்யூஷன்லாம் எதுவும் இல்லை. நீ என்னைக்கு சேஞ்ச் ஆகுறியோ அன்னைக்கு தான் உண்மையா, நீ என்னைக்கு ரெடியாகி உலகத்தை நோக்கி பார்க்குறியோ அதுதான் உன்னோட நியூ இயரா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை, see you tomorrow.